போங்க. மாமா, நல்ல வேளை நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்க. இல்லனா அத்தைய நாங்க தான் கொன்னோன்னு எங்களை ஜெயில தள்ளிட்டு அந்த துளசி நல்ல வேணு சீன் போட்டு உங்க கூட சேர்ந்திருப்பா மாமா. அவ ஏதோ ஒரு சதியோட தான் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியுது. அது நடக்காது. நீங்க வாங்க. பாத்தியா பைரவி, நல்லவங்க நினைச்சு நீ யார வீட்டுல தங்க வச்சியோ கடைசியில அவங்களே உன்னை கொன்னுட்டாங்க. நான் படிச்சு படிச்சு சொன்னேன், என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா பைரவி? இல்ல நம்ம பொண்ணுதான் விஸ்வாவை பிரிஞ்சு தனி மரமா இருந்திருப்பாளா? உன்னோட பிடிவாதத்தினால உன்னையும் இழந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கையை இப்ப போயிடுச்ச பைரவி. டேய் நில்டா. ஏண்டா இவ்வளவு நாள் உங்க அம்மாவை கொன்னது துளசி தானே ஒரு அப்பாவை மேல குத்தம் சொல்லிட்டு இருந்தல்ல? இப்போ உங்க அம்மாவை உண்மையிலே கொன்னது யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? இந்த வீட்டுல இருக்கிற கனகாவும் வீட்டை விட்டு வெளியே போனாலே அவளோட அக்கா ருத்ராவும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உங்க அம்மாவை கொன்னுட்டாங்கடா. நம்ம துளசி தாண்டா அதை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க. டேய், நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா அப்படியே செல மாதிரி நிக்கிற? கனகா, நீ எப்ப ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த? யார் சொல்லி உன்னை வெளியே விட்டாங்க? நான் சொல்லிதான்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, நான் தான் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு இவளை கூட்டிட்டு வந்தேன். டேய், இவ உங்க அம்மாவை கொன்னவடா. இவ்வளவு போய் எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? இவ ஒண்ணு அம்மாவை கொல்லப்பா. நீங்களும் துளசி கூட சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணாதீங்க. என்னது டிராமா பண்றோமா? டேய், நீ கடைசி வரைக்கும் துளசியை நம்ப மாட்டியா? இவ்வளவுதான் நம்புவியா? நீங்களா கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு வேலை அது உண்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு நான் நம்பி இருப்பேன். ஆனா நீங்களா சொல்லாம துளசி போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுனால தானே சொல்றீங்க. இதை எப்படிப்பா நம்ப முடியும்? மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா. அந்த துளசி தான் அவ மேல உள்ள பழிய போக்க என்ன குறை சொல்ற மாமா. ஏய், செய்யறதையும் செஞ்சுட்டு என்கிட்டயே போய் சொல்றியா நீ? ஒண்ணு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. பைரவியை கொன்னது நீதானே? இல்ல மாமா. சொல்றியா? இல்ல மாமா. டேய் தல்றா. பைரவியை கொன்னு என் மகன் மேல பழி போட்டால, இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, நீங்க ஏன்பா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? அம்மாவை இவ கொல்லப்பா. அந்த துளசி போய் சொல்றான். அதை கேட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. டேய், நீ தாண்டா இவ சொல்ற பொய்ய நம்பிக்கிட்டு என்ன பண்ணணுங்கிறத புரியாம பண்ணிட்டு இருக்க. உங்க அம்மாவும் இதே தப்பு தான் பண்ணா. இப்ப அவ இல்ல, இவதான் இல்லாம பண்ணிட்டா. நீயும் இவ்வளவு நம்பாத, அதே தப்ப பண்ணாத. உன்னையும் இல்லாம பண்ணிடுவாடா. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்கப்பா. கண்ண கீழே இருக்குங்க. இத பாருடா, இவ உங்க அம்மாவை கொன்னாங்கிறத நீ நம்பாம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன். இவதான் பைரவியை கொன்னா. பைரவியை கொன்ன இவள நான் சும்மா விட மாட்டேன். நீ இவளுக்கா ஏத்துக்கிட்டு வராது. தள்ளுறா தள்ளுறா. அப்பா, அம்மாவை கொண்டது இவதானே? யாருப்பா சொன்னா? அந்த துளசி தானே? நீங்க அந்த துளசி சொல்றத நம்புறீங்க, நான் இல்லன்னு சொல்றத அதை நம்ப மாட்டீங்களா? முடியாதுடா. இவள உண்மையை சொல்ல சொல்லு, இல்ல இவளை கொல்லாம விட மாட்டேன். இங்க பாருங்கப்பா, துளசி மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை எனக்கு கனகா மேல இருக்கு. நான் உங்களோட நம்பிக்கையை மதிக்கிற மாதிரி நீங்களே என்னோட நம்பிக்கையை மதிச்சீங்கன்னா நீங்க கனகாவை எதுவும் பண்ணக்கூடாது. கனகா, நீ உள்ள போ. மாமா, அது இல்ல மாமா. நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ. நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் ஒண்ணு பண்ண மாட்டாங்க. போன்ற இவ்வளவு நடந்தும் துளசிய நம்பாம, நான் சொல்றதையும் நம்பாம
இந்த கொலகாரி சொல்றத நம்புறல்ல? இவன் உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சிக்கடாவது கெட்டுப்போ. அந்த கனகாவும் ருத்ராவும் சேர்ந்து அண்ணி எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே துளசி. அண்ணி அவங்க 2 பேரையும் வீட்டுல வச்சு எப்படி பாத்துக்கிட்டாங்க. ஏதோ சொந்த புள்ளைய பாத்துக்கிற மாதிரி அந்த கனகாவையும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தியா அந்த ருத்ராவையும் நினைச்சுதானே அண்ணி பாத்துக்கிட்டாங்க. அப்படி பாத்துக்கிட்டவங்களை கொல்றதுக்கு அந்த கொலைகாரிங்க 2 பேருக்கும் எப்படித்தான் மனசு வந்துச்சுன்னே தெரியல. அவங்க 2 பேரும் மனசு இல்லாத மிருகமா. அவங்களுக்கு போய் எப்படி மனசு வந்ததுன்னு கேக்குற. எவ்வளவு செஞ்சாலும் அவங்க 2 பேரும் செஞ்சவங்க தலையில கை வைப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா. ஆனா பைரவி அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு அவங்க போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. இங்க பாரு துளசி, அண்ணிய கொன்னவங்களை நாம சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு சரியான தண்டனை நாம வாங்கி கொடுக்கணும். அப்பதான் பைரவி அண்ணியோட ஆத்மா சந்தோஷப்படும். ஆமாம்மா, நான் ஏற்கனவே அட்வொகேட்ட பார்த்து பேசிட்டேன். அம்மாவை கொன்னவங்கள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனிமே ஸ்டேஷன்ல வச்சு வாக்குமூலம் வாங்கி அவங்க 2 பேருக்கும் நிச்சயமா ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு லாயர் சொல்லிருக்காருமா. அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஸ்டேஷன்ல வச்சு வாக்குமூலம் வாங்கினாதான் ஈஸியா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு வக்கீல் சொன்னாரு. ஆமா, இப்ப 2 பேருமே ஸ்டேஷன்ல இல்லையே, எப்படி வாக்குமூலம் கிடைச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? என்னப்பா சொல்றீங்க? 2 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்களா? அவங்க ஏமா தப்பிச்சு போனோம்? அதை தப்பிக்க வைக்கிறதுக்கு விஸ்வா இருக்கானே. விஸ்வாவோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவங்களாம் தப்பிச்சுட்டே தான் இருப்பாங்க. பைரவி கொலை பண்ண கனகாவையும் ருத்ராவையும் விஸ்வா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு வந்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாம, விஸ்வா எப்படிப்பா கூட்டிட்டு போக முடியும்? என் அம்மா சாவுக்கு இவங்க 2 பேரும் காரணம் இல்லைன்னு விஸ்வா சொன்னதுனால ஸ்டேஷன்ல அவங்கள விட்டுட்டாங்க. உன் கம்ப்ளைண்ட்டை விட விஸ்வாவோட வாக்குமூலம் அவளை வெளியில விட வச்சிருக்கு. பைரவி அம்மா சாவுக்கு காரணமானவங்கள நிரபராதின்னு சொல்லி கூட்டிட்டு போக விஸ்வாக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? பைரவி கொண்டது நீதானு அவன் இன்னும் நம்புறாமா? அதனாலதான் கனகா மேலையும் ருத்ரா மேலையும் டவுட் வராம ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். நாம கொடுத்த கம்ப்ளைண்ட் தவிர வேற எந்த ஆதாரமும் இல்லம்மா. அதனாலதான் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள விஸ்வாவோட சேர்த்து அனுப்பி வச்சுட்டாங்க. இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏன்பா ஒண்ணும் பண்ண முடியாது? ஏன் ஒண்ணும் பண்ண முடியாது? இப்பவே போறேன், போய் ஒரு வழி பண்ணிட்டு வர. துளசி,
என்னடி ஆ? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தது தெரிஞ்சு என்ன வெல்கம் பண்ண வந்தியா? டேய், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டோன்னு ஆணவத்துல ஆடாத. ஆணவத்துல ஆடினவங்க யாரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அப்படியா? ம். என் அம்மாவை கொன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விஸ்வாவனை கூட்டிட்டு வந்துட்டா எஸ்கேப் ஆயிட்டோம். இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது, சேஃப்னு நினைச்சிராத. உன்னால ரொம்ப நாள் வெளியே சந்தோஷமா சுத்த முடியாது. இங்க பாரு, இப்ப சொல்ற எழுதி வச்சுக்க. எண்ணி 10 நாள்ல நீயும் உன் அக்கா ருத்ராவும் சேர்ந்துதான் என் அம்மாவை கொன்னீங்கன்னு ப்ரூவ் பண்ணி உங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறேன்டி. கம்பி என்றதுக்கு ரெடியா? ஏய், என்ன அப்படியே அடுக்கடுக்கா பேசிட்டே போற? ஏண்டி, உன்னால என்ன ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியல, இதுல ஆதாரத்தோட நிரூபிச்சு என்ன உள்ள தள்ளுவியா? இங்க பாருடி, என்ன விஸ்வா மாமா நம்புறாரு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் என்னையும் என் அக்காவையும் எதுவும் பண்ண முடியாது. அதையும் பாப்போண்டி. விஸ்வா இருக்கிற மெதப்புல நீ ஆடுறல, ஆடு. உன் ஆட்டம் இன்னும் 10 நாள் தான். இன்னும் 10 நாள்ல உன் கொட்டத்தை அடக்கி நீதான் என் அம்மாவை கொன்னேன்னு ப்ரூவ் பண்ணி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாத மாதிரி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல, நான் துளசி இல்லடி. ஏஞ்சல், ஏன் இப்படி என்னை ஏங்க வைக்கிற? என்னை ஏங்க வைக்கிறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? உன்னை நேர்ல பார்க்கணும், உன் கூட பேசணும், உன் கையை பிடிச்சு நடக்கணும்னு எவ்வளவு ஆசை எனக்குள்ள இருக்கு தெரியுமா? என் ஆசையை நிறைவேற்ற தரிசனம் தரமாட்டியா? ஏஞ்சல், நீ எப்படி வந்த? நீ என்ன நினைச்சு கூப்பிட்ட, நான் வந்தேன். நான் கூப்பிட்டா உனக்கு கேக்குதா? உண்மையான மனசோட ஒருத்தர் கூப்பிட்டா இன்னொரு மனசுக்கு கேக்கும். ரியலி? ம். அப்போ நான் உன்கிட்ட பேசினா அது எல்லாமே உனக்கு கேக்குமா? பேசு, கேக்கும். உன்கிட்ட எப்போ நேர்ல பேசுறது? எல்லா டைமும் மிஸ் ஆகி போய்கிட்டே இருக்கே. சொல்லு ஏஞ்சல், உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன் பக்கத்துல இருந்து ரசிக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்கும்? சொல்லு ஏஞ்சல். ஏஞ்சல், ஏஞ்சல்,
மாமா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கலாம்? ம்? என்ன கனகா யோசிக்கிற? ஆ, ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல நீ எதை பத்தியோ டீப்பா யோசிக்கிறேன்னு தெரியுது. பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. அது அது ஒண்ணும் இல்ல மாமா. பெரிய மாமாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? இல்ல, அந்த துளசி நல்லா ஏத்தி விட்டு அத்தைய கொலை பண்ணது நான் தானு மாமாவை நம்ப வச்சிருக்கா. நீங்க அத்தைய நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லியும் அவர் நம்பாம எப்படி துப்பாக்கியை என் முன்னாடி நீட்டி மிரட்டினாருன்னு பாத்தீங்கல்ல. என்னதான் இப்ப நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கோவத்துல மாமா டக்குன்னு துப்பாக்கியை எடுத்து என்ன சுற்றுவாரோன்னு பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சிட்டு இங்க இருக்கிறது நினைச்சா எல்லாம் கலங்குது மாமா. இங்க பாரு கனகா, எங்க அப்பா என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாரு. அதனால உன்னை எதுவும் செய்ய மாட்டாரு. பயப்படாத, நீ எப்பவும் போல ஃப்ரீயாவே இரு. இல்ல மாமா, நீங்க என்னதான் ஃப்ரீயா இருக்க சொன்னாலும் என்னால இருக்க முடியாது மாமா. பெரிய மாமாவை பத்தின பயம் உள்ளுக்குள்ள ஏதோ இருந்துகிட்டே தான் மாமா இருக்கு. ஏன் கனகா இப்படி பயந்து சாவுற? உங்களுக்கு என்ன மாமா, கூலா சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவீங்க. இங்க இருக்கிற எனக்கு தானே தெரியும். மாமா, இப்போ என் உயிரே உங்க கையில தான் இருக்கு. வீடு ஆபீஸ்னு எப்பவும் நான் உங்க பக்கத்திலே இருக்கிறது தான் சேஃப்னு எனக்கு தோணுது. என்ன உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க மாமா. என்ன கனகா பேசுற? அது எப்படி முடியும்? டெய்லி நீங்க ஆபீஸ் போகும்போது நானும் உங்க கூட வந்துடுறேன் மாமா. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க மாமா, ப்ளீஸ். எப்படி கனகா டெய்லி உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக முடியும்? சும்மா கூட்டிட்டு போக வேணாம் மாமா. எனக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்க மாமா. உங்க கூட தினமும் ஆபீஸ் வந்துட்டு போனா பெரிய மாமாவோட பயம் இல்லாம இருப்பேன். அது மட்டும் இல்ல மாமா, இப்ப துளசி வேலைக்கு போறதாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா, என் மேல பழிய போடுறா. நான் உங்க ஆபீஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணிட்டா என் மேல கொலைப்பழி சுமத்துற அந்த துளசிய ஆபீஸ்ல வச்சு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் மாமா. நீங்க என்ன வேலைக்கு சேர்த்து விடுறதுனால 2 விஷயம் நடக்கும் மாமா. ப்ளீஸ் என்ன உங்க ஆபீஸ்ல சேர்த்து விடுங்க மாமா. என்ன மாமா நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? அந்த துளசியோட திமிர அடக்குனாதான் நம்ம வழியில அவ கிராஸ் பண்ணாம இருப்பா. அவ திமிர அடக்கணும்னா நான் உங்க ஆபீஸ்க்கு வரணும் மாமா. நான் மட்டும் உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டேன்னா அவளோட கொட்டத்தை மொத்தமா அடக்கிடுவேன். வீட்டுக்குள்ள பொட்டி பாம்பா கடந்தவ இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் சீர்றா. அவளை சீர விடக்கூடாது மாமா. அவளா நாமளான்னு போட்டு பாத்துடணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் கனகா. இப்ப அவன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அவளா நாமளான்னு போட்டு பார்த்தாதான் அடங்குவா. நான் என் எம்டி கிட்ட பேசிட்டு சீக்கிரமே ஆபீஸ்ல நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். தேங்க்ஸ் மாமா. மாமா இன்னொரு இட்லி? இல்ல வேணாம், போதும். துளசி, இன்னும் 10 நாள்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சவால் விட்டுட்டு போனல்லடி. இருடி, உன் ஆபீஸ்க்கு வந்து அதே 10 நாள்ல உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிக்கிறேன்.
இந்த துளசி செடி எவ்வளோப்பா? 80 ரூபாமா. 80? விசேஷ நாள்னா உடனே ரேட் ஏத்துருவீங்களே. இங்க பாருங்கம்மா, மத்த இடம் மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். ஆ, எப்போதும் இங்க ஒரே விலை தான்.